இங்க தன்னுடைய மகள் இனியாவை பார்க்கறதுக்காக நேரா வீட்டுக்கே வந்துடுறாங்க கோபி. இனியாவை கூப்பிடுறாங்க. ஆனா இனியா வந்து வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்க பாக்யாவுக்கும் அதே நேரம் அங்க வந்திருக்க கோபிக்கும் இடையில பெரிய வாக்குவாதமே நடக்குது. உன்னால தான் என் பொண்ணு கெட்டு போயிட்டா. நீ தான் சரியா கவனிச்சுக்கல. இனிமே இனியாவை பாத்துக்கிறேன்னு சொல்லியும் இனியா கொடுத்த ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்னால இங்க தன்னுடைய அப்பா பாசத்தை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க கோபி. கோபி போனதுக்கு பிறகு இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வீடு தேடி வந்து இனியாவை கூட்டிட்டு போகணும்னு நினைப்பான். ஏற்கனவே இனியாவை கூட்டிட்டு போனா அங்க நடந்த பிரச்சனை அவனுக்கு தெரியாதா என்ன? மறந்துட்டானா என்ன? இனியா சூசைட் அட்டம் பண்ண நினைச்சா. இப்போ அடுத்து அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அம்மாவை ஜெயிலுக்குள்ளேயே அனுப்பிட்டான். இப்போ அடுத்து மறுபடியும் இனியாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவனால இனியாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? எந்த நம்பிக்கையில இங்க திரும்பவும் வந்து இனியாவை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி எங்க தாத்தா திட்ட, அதுக்கு எங்க பாட்டியும் இவனுக்கு இதுதாங்க வேலை. எங்க வீட்டுல எனக்கும் இனியாவுக்கும் எதுவும் பிரச்சனைனா இவன் தான் முன்னாடி வந்து நிக்கிறதா நினைப்போம். ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க பாக்யா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறா. ஆனா அதை பொறுத்துக்க முடியாதமா தான் இவன் இந்த மாதிரியெல்லாம் வந்து பாக்யா கிட்ட தன்னுடைய கோவத்தையும் காட்டிட்டு போறான்னு சொல்றாங்க. நீ சொல்றதுதான் சரி ஈஸ்வரி. இனிமே இவனை இந்த வீட்டு பக்கமே வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா உள்ள போக பாட்டி சொல்றாங்க எங்க பாக்யா கிட்ட, அவன் பேசினதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா. நீ எப்போதும் போல சந்தோஷமா இந்த வீட்டுக்காக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய். உனக்கு தடையா எப்பொழுதும் இங்க கோபி வரமாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க பாட்டியும் உள்ள போயிடுறாங்க. என்னக்கா இவரு எப்போதும் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை மட்டுமே தான் கொடுத்துட்டு இருப்பார் போல அப்படின்னு சொல்ல, விடு செல்வி, இவரையெல்லாம் என்னைக்குன்னு என்னைக்குமே திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அங்க நின்றுட்டு இருக்க செடியன் பிறகு எழில் ரெண்டு பேருமே போய் இனியா பக்கத்துல நின்றுட்டு இனியாட்ட சொல்றாங்க, பாரு இனியா, உன்னால அம்மா தான் எல்லார்கிட்டையும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே ஒரு தடவை அனுபவப்பட்டது பத்தாதுன்னு திரும்ப திரும்ப நீ அம்மாவை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. அம்மாவுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சனா இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம செய்யற வேலையை இதோட நிறுத்திக்கோ. எது செய்யறதா இருந்தாலும் வீட்டுல ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணு. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழில் செல்லின் ரெண்டு பேருமே கிளம்பி போக இனியா யோசனையிலேயே இருக்காங்க. தன்னுடைய அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமே நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு வருந்தி நின்றுட்டு இருக்காங்க. அதே போல இங்க கோபியும் நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற கோபி ரொம்ப சேடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஏற்கனவே ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையில பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத நீங்க உங்க பொண்ணை காப்பாத்திட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே என்கிட்ட ஓடி வந்து பேசுறீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் தானே முக்கியம். என்னைய பத்தி என்னுடைய கவலை பத்தி இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்காம தானே இருந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில போயிட்டு இருக்கு. இப்ப வேற கோபி எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன இவரு காலையில நம்ம கிட்ட தானா வந்து பேசினாரு, இப்போ இவ்வளவு அமைதியா அதுவும் கவலையில உட்காந்துட்டு இருக்காரு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்து ராதிகாவும் வந்து உட்காடுறாங்க. ராதிகா நினைக்கிறாங்க கோபி எப்படியும் நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கோபி ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க வீட்டுல நடந்த அதுவும் இனியா வந்துட்டு நான் மம்மி கூட இருக்கேன்னு சொன்ன அந்த விஷயம் வந்துட்டு அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. உடனே இங்க ராதிகாவே பேசுறாங்க, என்னாச்சு, எதுக்கு இப்ப இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன திரும்பவும் இப்ப அந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க, அங்க உள்ளவங்க உங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, என்னதான் இருந்தாலும் என் பொண்ணுன்னு நான் தான் அவ மேல பாசத்தை கொட்டிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என் மேல பாசமே இல்லைன்னு நினைக்கிறேன் ராதிகா. நான் போய் கூப்பிட்டு அவ என் கூட வரலன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, என்னதே திரும்பவும் போய் அந்த வீட்டுல நின்று அவங்கள கூப்பிடுறதுக்கு நின்றுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி எங்க ராதிகா கோவப்படுறாங்க. நீ என்ன வேணாலும் கோவப்பட்டுக்கோ ராதிகா, ஆனா அதுக்காக என் பொண்ணு மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? மயு எனக்கு எப்படியோ அதே போல தானே இனியாவையும் மயுவையும் என்னால வேற வேற பார்க்க முடியாது. மயுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஓடி போய் நிக்கத்தானே செய்வேன்னு சொல்ல, இப்பெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்பொழுது தானே தெரியும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க வந்து ராதிகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல இங்க ராதிகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்க கோபியை பார்த்து சொல்றாங்க, இங்க பாருங்க கோபி, ஏற்கனவே உங்க அம்மா அப்புறம் உங்க பொண்ணு இனியாவன்னு இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி என்னெல்லாம் பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பிரச்சனைக்கும் நடக்கிற பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்ன, அந்த கோவத்தை எல்லாம் என்கிட்ட தான் கவிச்சிங்க. இப்ப திரும்பவும் இனியாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி எங்க அழைச்சிட்டு வருவீங்க. அதுக்கு பிறகு இனியாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது. ஏற்கனவே நான் காப்பாத்தினேன் அப்படின்றத விட உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லி விஷயத்த சொல்லிட்டேனே அப்படின்ற ஒரு கோவத்துல தான் இருந்துகிட்டு இருப்பான். இதுல எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெருசாகணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க முடிவெடுத்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிங்க ராதிகாவும் கோவப்படுறாங்க. ராதிகாவும் கோவப்பட்டோன்னே ஒரு வார்த்தை கூட பேசாம கோபி அங்கிருந்து கிளம்பி நேரா வெளியில போயிடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியை இருக்க மாட்டேதுன்னு நினைச்சு அவர் தன்னுடைய கேண்டீனுக்கு கிளம்பி போறாங்க. அதுக்கு பிறகு இங்க ராதிகா யோசிக்கிறாங்க, எல்லாம் இங்க கோபியால வர பிரச்சனை தான். கோபி மட்டும் அமைதியா இருந்தாருன்னா நம்ம எதுக்கு அவங்க மேல கோவப்பட போறோம்? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நாம நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம்.
காரணம் எல்லாம் கோபியால தான். இவரை இப்பன்னு இல்லை எப்போதுமே திருத்த முடியாதுன்னு நினைச்சு இங்க பயங்கரமான கோபத்துல ராதிகாவும் இருந்துட்டு இருக்காங்க. இங்க அதே போல கோபி கேண்டீனுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நியூஸே தெரிய வருது. என்னன்னா இப்போ அவங்க வின் பண்ணாங்கல்ல, பெஸ்ட் ஃபுட் அப்படின்றதுக்குள்ள செலக்ட் ஆனாங்க. அதுல இப்போ அவங்களுக்கு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விழாவுக்காக இங்க கோபியை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்க தான் இந்த சென்னையோட பெஸ்ட் ஃபுட் அப்படின்ற ஒரு செலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு விழா வைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எங்க கோபி கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்க, அதே போல 2ஆம் இடத்தை பிடித்த பாக்கியாவுக்கும் நாங்க அதே பாராட்டு விழாவா வைக்கலாம்னு இருக்கோம். என்ன கடைசி நிமிஷத்துல அவங்க மட்டும் நின்று செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் சொன்னதுனாலதான் வேற வழி இல்லாம அவங்க அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நிலைமைக்கு ஆளானாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருப்போம்னு சொல்ல, இதை கேட்ட கோபி அப்படியே கோபமா ஆகுறாங்க. உடனே வந்தவங்களும் சொல்றாங்க, சார் நாங்க எதுவும் தப்பா சொல்லல, இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் அப்படி நீங்க பாக்கியாவை தான் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னா என்ன எதுக்கு கூப்பிட வந்தீங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. சார் கோச்சிங் அதிங்க சார், 2 பேருக்குமே இதுல பங்கு உண்டு. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அவங்க செகண்ட் ப்ரைஸ். ஸோ அதனால நாங்க அவங்களையும் கூப்பிடலான்னு இருக்கோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோபிக்கு பயங்கர வருத்தமா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த அளவுக்கு ஒரு இடம் கிடைச்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இதை வீட்டில் ராதிகாட்டையும் சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகாவுக்கு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சாதாரணமா நிறுத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் ரியாக்ட் பண்றீங்களா கோபி என்னோட விஷயத்துல அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்க, போதும் ராதிகா, திரும்ப திரும்ப முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தா நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க விரிசல் இன்னும் பெருசாயிட்டே போயிட்டே தான் இருக்கும். இது மையோட மனசை தான் பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், இதை இதோட விட்டு இனிமே நடக்க போறத பத்தி பாத்துக்கலாம். இனிமே என்கிட்ட இருக்கிற தவிர நான் திருத்திக்கிறேன். தயவு செஞ்சு ஃபங்க்ஷனுக்கு நீயும் மையும் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க ராதிகாவும் உடனே நின்றுட்டு இருக்க மையுவும் உடனே தன்னுடைய அம்மா ராதிகாட்ட சொல்றாங்க, அம்மா நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி மையோ அப்படின்னு சொல்லி ஒத்துக்க இங்க ராதிகாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது. அதே போல அங்க வீட்டுல இருக்க இனியா பாக்கியாவுக்கும் இந்த விஷயம் தெரியுது. உடனே பாக்கியா சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு இப்போ ஏத்துக்கணுன்ற மனநிலைமையில இல்லை, அதுவும் அவர் இருக்கிற இடத்துக்கு எனக்கு போக கூட பிடிக்கலன்னு சொல்ல, இங்க பாரு பாக்கியா, நியாயமா பார்த்தா இதுல நீ தான் வின் பண்ணிருக்க வேண்டியதுன்னு சொல்ல, இங்க இனியாவை பாக்குறாங்க. இனியா சாரிமா என்னால தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, விடு இனியா, அதை பத்தி பேசி இனிமே என்ன ஆக போகுதுன்னு சொல்றாங்க. பாக்கியாவும் உன்னை தாத்தா சொல்றாங்க, இங்க பாருமா பாக்கியா, இங்க எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், ஆனா கடைசி நிமிஷத்துல நீ வின் பண்ணிருக்க வேண்டியதை அவன் வின் பண்ணிட்டு போயிட்டான். அதெல்லாம் விடுமா, இதை விட பெரிய பெரிய நீ போட்டிகள் எல்லாம் கலந்துகிட்டு ஜெயிச்சு வின் பண்ணுவ, சரியா? அதை பத்தி தூக்கி எறிஞ்சிட்டு அதை பத்தி கவலைப்படாம நீ இதுக்கான விழாவில் கலந்துக்கிறதுக்கு பாருன்னு எங்க தாத்தாவும் சொல்றாங்க. சரிங்க மாமான்னு எங்க தாத்தாவுக்காகவும் பாட்டிக்காகவும் பாக்கியா சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு விழாவும் ஆரம்பமாகுது. இங்க தாத்தா பாட்டி இனியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. எழில் செடியன் 2 பேரும் முக்கியமான வேலை அப்படின்றதுனால அவங்களால வர முடியல. இங்க செல்வி வரையும் எல்லாமே போக, அதே போல அங்க பக்கத்துல இருந்து இங்கிட்ட ராதிகா மயு கோபின்னு எல்லாருமே வராங்க. கூடவே அவங்க கேண்டீன்ல, அதாவது அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிற அந்த ஜெஃப் 2 பேருமே வராங்க. இங்க முதல்ல கோபியை கூட்டு பரிசு கொடுத்து எல்லாமே நல்லபடியா போகுது. அதே போல அடுத்ததா பாக்கியாவுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இதுவும் நல்லபடியா முடியுது. ஃபங்க்ஷன் சிறப்பா முடியுது. வெளியில வர சமயத்துல இங்க ராதிகா நின்றுட்டு இருக்காங்க. அதே போல இங்க இனியாவும் நின்றுட்டு இருக்காங்க. அங்க தாத்தா பாட்டின்னு எல்லாருமே உள்ள இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வரதுக்காக 2 பேரும் 2 பக்கத்துல இருக்கிறவங்களும் போயிருக்காங்க. கோபியும் இல்ல. அப்பதான் அங்க நின்றுட்டு இருக்க இனியாவை பார்த்த ராதிகாவும் பக்கத்துல போறாங்க. இனியா கிட்ட கேட்க போறாங்க, என்ன இனியா இப்ப எல்லாம் உன்னைய வெளியில எங்கேயுமே விடுறது இல்ல போல, உன் மேல நம்பிக்கை இல்லாம உன்னை கையோடயே கூட்டிட்டு வராங்க போல உங்க அம்மா அப்படின்னு சொல்ல, நீங்க கூட தான் மயுவை கையோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்பனா மயு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமானு இனியா திரும்ப கேள்வி கேட்கறாங்க. இருந்தாலும் நீ பண்ண தவறுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா என்கிட்ட பேசுற பத்தியா அப்படின்னு இங்க ராதிகா கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு உடனே இனியா சொல்றாங்க, இதுக்கு திமிருன்னு நீங்க பேர் வச்சுட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நீங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இனியாவும் சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா இவ்வளவு அழகா பேசுற நீ அன்னைக்கு ஏன் எனக்கு எதுவுமே தெரியல, இந்த மாதிரி இடம் இருக்குன்னே தெரியலன்னு பொய் சொன்னேன், எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன்னு சொல்ல, இப்ப கூட அது நான் தெரியாம பண்ணேன் அப்படின்றத சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அன்னைக்கு நீங்க என்னை காப்பாத்துனீங்க, அதை நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். சரியான நேரத்துல என்னை காப்பாத்தினதுக்கு இப்பன்னு இல்லை, எப்போதுமே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஆனா அதுக்காக நீங்க இன்னமும் அதே வச்சு காரணம் காட்டி மட்டம் தட்டி பேசுறது எனக்கே கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்போ இது எங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு சொல்ல, உண்மையை தானே சொன்னேன், உங்க அம்மாவுக்கு உன்னை பொறுப்பா வளர்க்க தெரியல, அதுதானே உண்மை அப்படின்னு இங்க ராதிகா சொல்றாங்க. போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் எங்க அம்மாவை பத்தி எதுக்காக பேசுறீங்க, எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் பண்ண
தப்புக்கு நீங்க சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்க. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமான்னு தெரியல. ஆனா உங்களால தான் எனக்கு பெரிய பிரச்சனையே வந்தது. நீங்க சொன்ன பொய்யால தான் எனக்கு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு சொல்ல, போதும் நிறுத்து. நான் என்ன பொய் சொன்னேன்? உண்மையா தானே சொன்னேன். நீ அங்க சீனியர் பாய்ஸ் கூட வந்தது உண்மை, அங்க வந்து பப்புல டான்ஸ் ஆடினது உண்மை, தண்ணி அடிச்சது உண்மை, எல்லாமே உண்மை, பிரச்சனை பண்ணதும் உண்மை. உண்மையை தானே சொன்னேன். நான் இதுல எதுவும் பொய் சொல்லலையேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்க இனியா சொல்றாங்க, இது எல்லாமே உங்களுடைய கற்பனை. என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க உங்க விருப்பத்துக்கு எங்க அம்மா கிட்டையும் அண்ணன்கள் கிட்டையும் பொய் சொன்னீங்க. ஆனா எங்க அம்மாவுக்கும் என் அண்ணன்களுக்கும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்றது நல்லாவே தெரியும். நான் பொய் சொன்னது தப்பு தான், தெரியாம வீட்டுல இருந்து வெளியில வந்தது தப்பு தான். ஆனா அதுக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு கண்டிப்பா அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட மனசை நோகடிச்சு நீங்க அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இனியாவும், என்னதான் தப்பெல்லாம் பண்ணாலும் உனக்கு எவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்க, ஆமா எங்க அம்மா கிட்ட ஒரு பொண்ணை பொறுப்போட வளர்க்க தெரியணும், அதை முதல்ல செய்யுங்க பாக்கியான்னு சொன்னதா எங்க அம்மா வீட்டுல ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா எங்க அம்மாவை பத்தி பேசுறீங்களே, அப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கலாமா? எங்க அம்மாவோட வாழ்க்கையில என்ஜி ஆனீங்களே, அதுக்கப்புறம் தானே எங்க குடும்பத்துல பிரச்சனை வந்தது. எங்க அப்பா கிட்ட இருந்து என்னை பிரிச்சிங்களே, அப்பா அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அப்போ நீங்க வந்துட்டு பொறுப்பா இல்லையா, இல்ல உங்க அம்மா உங்களை பொறுப்பா வளர்க்கலையான்னு இனியா கேள்வி கேட்குறாங்க. இனியோட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. இனியா அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க, நான் உண்மையை தானே சொல்றேன். எங்க அம்மாவோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க. இதுதான் உங்க அம்மாவுடைய வளர்ப்பா? ஆமா ஆமா, கண்டிப்பா அவங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா எங்க பாட்டியையே வந்துட்டு பொய் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளணும்னு நினைச்சவங்க அப்புறம் எப்படி அவங்க வளர்த்துருப்பாங்க? பொறுப்போடையா வளர்த்துருப்பாங்க, அவங்கள போலவே தான் வளர்த்துருப்பாங்கன்னு இனியா சொல்றாங்க. இனியா பேசினதை கேட்டதும் அடிக்க கை உங்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க பாக்கியா வந்து தடுத்துறாங்க. கூடவே எங்க கோபி வர, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாக்கியா கேக்குறாங்க. என்ன பாக்கியா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன், ஆனா அதெல்லாம் மறந்துட்டு உங்க பொண்ணு இனியா என்ன திமிருத்தனத்தோட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் உங்ககிட்ட பேசுனது கரெக்டா தான் பேசியிருக்கா, இதுல நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை என்ன சொல்ல, என்ன உங்க பொண்ணை சொல்லி கொடுத்து பேச வைக்கிறீங்களான்னு சொல்ல, அதுக்கு இனியா சொல்றாங்க, என்கிட்ட சொல்லி இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, எனக்கும் யோசிக்க தெரியும், அதனால தான் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு இனியாவும். அப்போ அங்க வர கோபி, என்ன இனியா பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எதுக்காக இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிற? உங்க அம்மா கிட்ட இருந்து நீ கெட்டு போற, நீ என் கூட வந்து இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்ட, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறாங்க. போதும் நிறுத்துங்க டாடி, உங்க மேலேயாவது எனக்கு தனிப்பட்ட வகையில ஒரு மரியாதை இருந்துச்சு, அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க, அதுவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி. ஆமா எங்க அம்மாவோட வளர்ப்பை பத்தி தப்பா பேசுறதுக்கு வீடு தேடி வந்தீங்களே, அப்போ உங்களுக்கு என் மேல வந்துட்டு எந்த பாசமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, அம்மா கேட்டது சரிதானே? எனக்கு அம்மாவுக்கு எனக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கும் அதே அளவுக்கு உரிமை உங்களுக்கும் இருக்குல்ல. நான் தப்பு பண்ணா அதுல 2 பேருக்கும் பங்கு இருக்குல்ல, நான் சந்தோஷப்பட்டேன் அதுலயும் 2 பேருக்கு பங்கு இருக்குல்ல. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தப்பு பண்ணா அம்மாவும், நான் சந்தோஷப்பட்டா நீங்களும், இப்படி பாதி பாதி பிரிச்சுக்கிறதுல என்ன டாடி நியாயம் இருக்கு அப்படின்னு இனியா கேள்வி கேட்குறாங்க. பாத்தீங்களா கோபி, இனியாவை இப்போ எங்க கூட கூட்டிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலான்னு சொன்னீங்க, ஆனா இனியா உங்களையே எதிர்த்து கேள்வி கேட்குறான், இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்ல. என்ன இனியா அப்படின்னு இங்க வந்துட்டு உடனே கோபி கேட்குறாங்க. அதுக்கு இனியா சொல்றாங்க, போதும் டாடி, நான் பேசினதெல்லாம் பேசிட்டேன், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல, எல்லாம் இந்த பாக்கியாவை சொல்லணும், இவ சொல்லி கொடுத்துதான் இந்த இனியா இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு கோபி சொல்றாங்க. உடனே கோபி பேசினதை கேட்ட எங்க பாக்கியா பேச வரத்துக்குள்ள இங்க உடனே இனியா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அம்மாவை கையை அமர்த்திட்டு எங்க இனியா சொல்றாங்க, நான் இன்னமும் சின்ன குழந்தைனே நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன, சில நேரங்கள்ல சில செயல்களை நான் தவறு செஞ்சிடறேன், அதனாலதான் இப்போ இவ்வளவு பெரிய தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன தண்டனைன்னு கேக்குறீங்களா டாடி? எங்க அம்மாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்கல்ல 2 பேருமே, அன்னைக்கு இவங்க என்னடானா அம்மாவை என்னைய வந்து கூட்டிட்டு போனா மட்டும்தான் விடுவேன்னு சொல்லிட்டு அம்மாவை வர வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டு எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி அனுப்புனாங்க. அடுத்து நீங்க இப்படி மாறி மாறி கஷ்டப்படுறதுக்கு எங்க அம்மா என்ன, நீங்க வச்ச வேலையாலா என்ன? என்னுடைய அம்மாவுக்கும் தன்மானம் எல்லாமே இருக்கு, அதையெல்லாம் விட்டு கொடுத்து போகணுன்ற அவசியம் இல்லை. இனிமே அவங்களே விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சாலும் நான் அதுக்காக விடவே மாட்டேன். அம்மாவை அன்னைக்கு நீங்க பேசினதுக்காக தான் இன்னைக்கு உங்ககிட்ட பதில் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்க அம்மா என்னை வளர்த்தது சரியில்லைன்னு நீங்க சொல்ல போது, அப்போ உங்க அம்மா உங்களை வளர்த்ததும் சரியில்லை தான். தேவையில்லாம இன்னொருத்தருடைய வாழ்க்கையில வந்து அவருடைய குடும்பத்திலேருந்து அவரை பிரிச்சு வெளியில கொண்டு வந்து அவர் பொண்ணு பசங்கன்னு எல்லார்கிட்டேருந்து பிரிச்சதும் மிகப்பெரிய பாவம். அதை நீங்க இப்ப வரைக்கும் உணரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க என்னைய பத்தியோ எங்க அம்மாவோட வளர்ப்பை பத்தியோ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட
தகுதியே இல்லாத நீங்கன்னு தான் சொல்லுவேன்னு சொல்ல இதை கேட்ட எங்க ராதிகா பயங்கரமான கோவப்படுறாங்க. அப்பதான் எங்க கோபி ரொம்ப ஆச்சரியத்தோட ராதிகாவை பார்க்க ராதிகாவுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. இனியா கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவங்களுக்கு செருப்படி போல இருக்கு. இதுக்கப்புறம் பேச முடியாமலே தவிச்சிட்டு இருக்க இங்க இனியா பேசுறதை கேட்டு அங்க வெளியில அங்க வர தாத்தா பாட்டின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சி மட்டும் இல்லாம இனியா வந்து கரெக்டா பேசினா அது உண்மைதான், இப்பவாது அவங்க உணரட்டும் அதை அப்படின்னு நினைச்சிட்டு எங்க தாத்தாவும் பாட்டி இருந்துகிட்டு இருக்க வாமா போகலான்னு சொல்லி தன்னுடைய அம்மா கையை பிடிச்சு இழுத்துட்டு போக இங்க அவங்க அம்மா வந்து பாக்கியா ரொம்ப ஆச்சரியத்தோட இனியாவை பாக்குறாங்க.